விஜய் அவர்களுக்கு பாரதிய ஜனதா தான் ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்ப மக்கள் கிட்டே அப்படி ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. குருமூர்த்தி டிரைவர் அட்வைஸ் கேட்க போறவன் எப்படிங்க மக்களுக்கானதா இருக்க முடியும்? வன்மம் பிடிச்ச ஒரு வெறி பிடிச்சாரு. தமிழ்நாடு அரசியல் களம் விஜய் அவர்களை மையமா வச்சு டெட்லாக் ஆன மாதிரி இருக்குங்க. ஏற்கனவே அவர் பிஜேபி கிட்ட போய் ஒளிஞ்சிட்டாரு, கரூர்ல இருந்து ஓடினாரு. இதெல்லாமே அவருடைய மிஸ்டர்ஸ். அவரோட மௌனம் எதுதான் காட்டுதா? அவனும்னாலே குழப்பம் தானே. திமுக விஜய் வந்தாலும் பாஜகவை நம்ப முடியாது, பாஜக தமிழ்நாட்டை கைப்பற்ற என்ன வேணா செய்வாங்க அப்படின்னு பாக்குறாங்க. இது எப்படி பார்க்க கையாளும்? இந்த பூச்சாண்டியை காட்டியே எவ்வளவு காலம் நீங்க ஓட்ட முடியும்? அப்படி ஓட்ட முடியாது. கொள்கை எதிரி பிஜேபியும் தான் முதல்வர் வேட்பாளர் என்றும் சொல்லி வந்தார். இதெல்லாம் சமரசம் பண்ணிட்டு அவங்க கூட கூட்டணி போனா மக்கள் கிட்ட அவருக்கான மரியாதை எப்படி பார்த்தாரு? இருக்காது. தமிழுக்கும் தமிழால் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாருங்க நேயர்களே, ஃபாதர் கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் விஜய் அவர்களை மையமா வச்சு டெட்லாக் ஆன மாதிரி இருக்குங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த விஜய்ங்கிற பினாமினாவை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆமா, அவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைப்பட நடிகர். அவர் ஒரு திரை ஆளுமை. அந்த திரை கவர்ச்சியால் மட்டுமே பார்க்க வராங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க தப்பு பண்றீங்க, ரொம்ப தப்பு பண்றீங்க. அப்போ வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங்? பிகாஸ் இன்னைக்கு எல்லாமே இந்த மொபைல்ல இருக்குது. நீங்க ஒரு திரைப்பட நடிகரை நேர்ல போய் பார்க்கணுங்கிற உந்துதல் இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் பயணப்பட்டுலாம் வரமாட்டாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளன்னா விஜய் வராராம் பார்க்கலாம் அப்படின்னு புறப்பட்டு போவாங்க. பட் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வேகத்தோட 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இதுல இருந்தெல்லாம் யூத் வராங்க அப்படின்னா அதை நீங்க ஒரு திரைப்பட ஈர்ப்பு மாயினால் மட்டுமே இந்த இளைஞர்கள் வராங்க, அல்லது அவங்க ஒரு அரசியல் அறிவே இல்லாத தட்டைகள் தருதலைகள் அப்படின்னு நீங்க கருதுனீங்கன்னா தப்பு பண்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னுடைய ஒரு வெளிப்பாடு. அது ஏதாவது ஒரு தருணம் வரும், அது வெளிப்படும். ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா இப்ப இருக்கிற இந்த அரசியலையும் அரசியல்வாதிகளையும் பிடிக்கல, இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கோ அல்லது ஒரு பெரிய தொகுப்பினருக்கு பிடிக்கல. நேபாளில பட்டுன்னு வெளியே வந்தது இல்லைங்களா ஒரு ட்ரிகர். அந்த ட்ரிகர்ல நாட்டோட அரசியல் அமைப்பே மாறிடுச்சு. இப்ப விஜயனுடைய அரசியலை நான் விமர்சிக்கிறேன். அதாவது சப்ஸ்டன்ஸ் இல்லாத ஒரு அரசியல், வேர் இல்லாத ஒரு அரசியல், நீண்டகால சமூக அரசியல் மாற்றங்களையோ அல்லது நான் ஒரு முந்தைய செவியில் சொன்னதை போல ஸ்ட்ரக்சரல் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பவர், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர், இப்படி எந்த தெளிவான இலக்குகளோ திட்டமோங்களோ இல்லாமல் ஒரு ரெட்டாரிக்கல் பாலிடிக்ஸ் கூட இருக்கிற ஒரு ஆளுமைக்கு கூட ஒரு ஐடியாலஜிக்கல் கன்விக்ஷனோ கிளாரிட்டியோ கமிட்மெண்ட்டோ கிடையாது. அது ஒரு ஷாலோ ஃபேசிஸ்டிக் தான் நம்ம அதை எடுத்துக்கணும். பட் அதை நீங்க ஜஸ்ட் லைக் தட் டிஸ்கார்ட் பண்ணீங்கன்னா நீங்க பொலிட்டிக்கலி ராங் ஜட்ஜ்மெண்ட், தப்பான ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்க. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அது குடும்ப அரசியலுக்கு எதிரானதாக இருக்கலாம், எல்லை மீறி போய்விட்ட ஊழல் இதா இருக்கலாம், போதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்காத குறைபாடுகளாக இருக்கலாம், ஆஸ்பிரேஷன்ஸ் நிறைய இருக்கு, யதார்த்தத்தில் ஒன்றும் காணலைங்கிற ஏமாற்றங்களாக இருக்கலாம். இதை எல்லாத்தையும் கூட்டாக வெளிப்படுத்துவதற்கு ஒரு திரை ஆளுமை கிடைத்திருக்கிறது. அந்த திரை ஆளுமை சரியாக தன்னை கையாண்டால் அல்லது கையாண்டிருந்தால், கையாளுவதே ஆனால் பட்டுன்னு அந்த கேமை சேஞ்ச் பண்ணி, எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டம் தானே திமுகவை ஆட்சிக்கு அருகில் கொண்டு நிறுத்துகிறது. யாராவது நினைச்சாங்களா காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட முடியும்னு 1967 யாராவது நினைச்சிருப்பாங்களா? ஒருத்தர் நினைச்சிருக்கல. அல்லது இடதுசாரிகள் இந்த அளவுக்கு தங்கள் இடத்தை இழப்பார்கள் யாராவது நினைச்சாங்களா? இல்ல. காங்கிரஸ் அப்படி இல்லைன்னா இடதுசாரிகள் தான். அப்படிதான் இந்த ஊர்ல தமிழ்நாட்டில் இருந்தது. ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதில் எழுந்த பேரெழுச்சி, பெரியாருடைய தொடர்ந்த வேலைகள், திமுகவினுடைய ஆர்கனைசேஷனல் பவர், நிறுவன அமைப்பு வலிமை எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு அன்னையிலேருந்து நம்ம பார்த்தோன்னா என்ன ஒரு
55 வருஷம் பவரை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வந்திருக்கு இல்லைங்களா? அதே போல பட்டுன்னு ஒரு திருப்பு முனை வரக்கூடும். அது விஜயினுடைய வலிமையாலோ விஜயினுடைய அரசியல் கொள்கைகள்னாலோ அல்ல. அந்த தருணம் கரெக்டா, மோமெண்ட்டுங்கிறது கரெக்டா இருக்கு. ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சென்டிமெண்ட்டுங்கிறது பரவலா இருக்கு. அதனால தான் நான் திரும்ப 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 திமுகவினருக்கோ அதிமுகவினருக்கோ சொல்றது வந்து, இப்போ திமுக கூட வந்து சோசியல் கோலிஷன்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் கெமிஸ்ட்ரி சரியா இல்லை. எப்பவுமே ஒரு எலெக்ஷனை வந்து அரித்மேட்டிக்ஸ் மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரி வந்து அது பல்வண்ணத்தன்மை கொண்டு, அது ஒரு வானவில் தன்மை கொண்டு எல்லாம் வந்து அது 70 நிறங்களை கொண்டது. எந்த இடத்துல எப்படி எப்படியெல்லாம் மாறுங்கிறதுக்கு யூ நீட் வெரி வெரி ஒரு ஆழமான ஒரு படிப்பும் புரிதலும் இன்டர்பிரிட்டேட்டிவ் கெப்பாசிட்டியும் வேணும். பெர்ஹாப்ஸ் அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது இட் இஸ் பிகமிங் வாலடைல் ஃபார் தமிழ்நாடு. இட் வில் ஹேவ் இட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் இன் தி எலெக்ஷன்ஸ்னு நான் நினைக்கிறேன். டிபெண்டிங் ஆன் விஜய் எப்படி அந்த கேமை விளையாட போறாரு. ஏற்கனவே அவர் பிஜேபி கிட்ட போய் விழுந்துட்டாரு, கரூர்ல இருந்து ஓடினாரு. இதெல்லாமே அவருடைய மிஸ்டெப்ஸ். ஸோ ஹீ இஸ் லூசிங் த பிளாட்னு வச்சுங்களேன். வந்து அந்த பிளாட்டை லூஸ் பண்ணாம கரெக்டா இந்த கொண்டு போயிருப்பார் அப்படின்னா ஒரு சேஞ்சுக்கான திசைகளை வரையறுக்கிற ஒரு ஆளுமையா வந்து நின்றுப்பாரு. இன்னும் ஒரு 6 மாசத்துல தெரிஞ்சிடும். 6 மாசம் இல்லை, ஒரு 3-4 மாசத்துலயே தெரிஞ்சிடும் அவர் கரெக்டா போவாரா இல்லையாங்க. விஜய் அவர்கள் முடிவெடுத்தாதான் நம்ம அரசியல் களத்தை கணிக்க முடியுன்ற மாதிரி இருக்கு. 16ஆம் நாள் முடிந்த பிறகு பேசுவோம்னாங்க, அதை பத்தி ஆனா அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்படி இருக்கிறது அவரோட மௌனம் எதுதான் ஃபாதர் காட்டுதா? மௌனம்ங்கிறது அவருக்கு எந்த குழப்பம் தானே, மௌனம்னாலே குழப்பம் தானே. உங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல, பேச முடியல. குறைஞ்சபட்சம் ஆமா இன்னைக்கு இப்படிதான் பேசுறேன், நாளைக்கு எப்படிங்கிறத மாத்தி பேசினா கூட அன்னைக்கு இந்த சூழ்நிலை அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவும் இல்லைல்ல. மௌனங்கிறது ஒரு மாதிரி சஸ்பென்ஸ்லேயே வச்சு இந்த சினிமாவை நகர்த்துவாங்கல்ல, டைரக்டரோட மெயின் வேலையே சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்றது தானே. அது மாதிரி அரசியல்லையும் அப்படி பண்ணலான்னா அதெல்லாம் வேலைக்காக. அதிமுக வலிச்சு விஜய் அவர்களை கூப்பிடுற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் ஊரறிஞ்ச விஷயம் தானே. நீங்க இப்ப விஜய் அதிமுக பாஜக கூட்டணின்னா அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படிங்கிறது சாதாரண ஒரு கணக்கு தானே. அதனால எப்படியாவது கூட்டணிக்கு அவரை கொண்டு வந்துட முடியுமான்னா எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அதில் எடப்பாடி அவர்கள் அவருக்கு நல்லா தெரியும், ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருந்த அதிமுக இன்றைக்கு இல்லைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவர் சசிகலா அவர்களையோ தினகரன் அவர்களையோ உரிய காலத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையோ உரிய காலத்தில் கட்சிக்குள் சேர்த்து உரிய இடத்தை கொடுத்திருந்தால் இன்னைக்கு ஒரு ஃபைட்டிங் ஹெவியான ஃபைட்டிங் ஃபோர்ஸாக தான் இருந்திருக்கும். பட் அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை பிடிக்கிறத விட கட்சி தன்னோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சார். அதனால தான் இவங்களெல்லாம் சேர்த்திக்கல. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பதிலாக அதை விட பெரிய மோசமான ஆட்களுடைய தயவை அவர் தேடி நிற்கிற ஒரு நிலைமையில இருக்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் வயசாகுமே. இந்த எலெக்ஷன் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அவரோட ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு எலெக்ஷன் அவரால் ஃபைட் பண்ணுற அளவுக்கான அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் மென்டல் ஸ்ட்ரென்த்தும் இருக்காது. ஸோ ஏதோ ஒரு வகையில் தேர்தலை வெற்றி பெறுவதற்கு இந்த விஜய் அவர்களினுடைய இணைதல் உதவும் அப்படின்னு அவர் நம்புறது நியாயமான நம்பிக்கை. அவர் கூப்பிடுறதுல ஒன்றும் தப்பே இல்லையா, யாரை வேணாலும் கூப்பிடல, ஒன்றும் தப்பு இல்லை. விஜய் மீது பற்று உள்ளவங்களை தாண்டி விஜய் வந்து ஒரு மாற்றம் வராதான்னு ஒரு காமன் ஆடியன்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க மத்தியில வந்து விஜய் மௌனமா இருக்கிறது அவரோட அரசியல் வாழ்க்கை எதிர்காலத்துக்கு கரெக்டா இருக்குங்களா? விஜய் மாற்றம் கொண்டு வருவாருன்னு நினைக்கிறது இவங்க எல்லாம் மாற்றம் விரும்புறவங்களா? மாற்றத்தை விரும்புகிறவங்க யார் மாற்றத்தை கொடுப்பாங்க, என்ன மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு நம்ம விஜய் குறையே சொல்லிங்க, அவரோட இன்டென்ஷன்ஸையும் குறை சொல்லல. நல்ல இன்டென்ஷன் தான் இருக்கும் அவருக்கு, வெரி குட் இன்டென்ஷன் தான் இருக்கும். பட் பாலிடிக்ஸ் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கேம். நீங்கள் அதனால தான் அடிக்கடி சொல்லல, பேசிக்கலி இந்த ஈகோ சிஸ்டம் என்ன, ஆர்கனைசேஷன் என்ன, உங்கள் ட்ராக் ரெக்கார்டு என்ன. நீங்கள் நீண்ட காலம் சினிமாவில் ஒரு நடிகராக வந்து நல்லா பணம் சம்பாதிச்சு நல்லா செட் ஆகிட்டு இருக்கிறீங்க. பட் உங்கள் ட்ராக் ரெக்கார்டு என்ன, நீங்கள் ஒரு 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குற மாதிரி ஏதாவது பண்ணீங்களா, அல்லது கிராஸ் ரூட்ஸில் போய் அடிப்படையில் இருக்கிற சிக்கல்களுக்கு நீங்கள் ஏதாவது விடை சொன்னீங்களா, அல்லது இன்னைக்கு ஏன் ஒரு ரியல் இஷ்யூ பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம சாதியம் பேசுகிறோம் இல்லையா, சாதியம் இருக்குதா இல்லையா? நிறையவே இருக்குது. முன்னாடி இருந்ததை விட சாதியம் இருக்குது.
நம்ம வந்து 70-80 வருஷமா பிராமணர்களை மட்டுமே திட்டிட்டு நம்ம கடந்து போயிட்டோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் சனாதனம் காரணம், பார்ப்பனியம் என்பது காரணமா இருக்கட்டும். ஆனா பிராமணர்கள் தான் காரணமா? இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு ஓபிசிட்ட இருக்கிற சாதி வெறிய வந்து பேசாம, நீங்களும் ஓபிசியா இருக்கலாம், நானும் ஓபிசி தான், நானும் ஓபிசி, அதனால தைரியமா சொல்றேன். ஓபிசிக்களிடம் இருக்கிற சாதி வெறி என்பது பார்ப்பனியத்தினுடைய சாதி வெறியை விட கேவலமானது, கொடுமையானது. அப்போ ஓபிசி சாதி வெறியையும் சாதியத்தையும் நீங்க பேசாம தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போக முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. அப்ப இந்த அடிப்படை சமூக சிக்கல்களை பற்றி இப்போ பைசன் ஒரு படம் வந்தது, எவ்வளவு துணிவா அவர் வந்து ஒரு பிரச்சனையை அவர் மாரி செல்வராஜ் அவர் கையாண்டிருக்கார். அந்த மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் பவர் உங்களுக்கு இருக்குதா? ஃபேஸ் பண்ணணும்ல, என்ன சிக்கல் இருக்கு. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதை ஃபேஸ் பண்ணித்தானே ஆகணும். ஏன் இல்லைன்னா நீங்க விஜய் பேசுவார், இங்க வந்து ஓபிசி அல்லது சமூக நீதிங்கிற பேர்ல ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் தான் பவரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க. இது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பவர் தான், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பவரை நான் கொடுப்பேன். நான் கொண்டு வந்தா மீனவ சமூக மக்கள் இத்தனை சதவீதம் பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மந்திரி சபையில மட்டும் கிடையாது, நீதித்துறையில், நிர்வாகத்துறையில், எல்லா துறையில் நான் கொடுப்பேன். அல்லது நாடார் சமூகம் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இதை நான் கொடுப்பேன். தேவேந்திர குல வேளாளர்கள் இத்தனை சமூகம் இருக்காங்க, எல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் ஒவ்வொரு துறையிலையும் நான் உறுதி செய்வேன். விஸ்வகர்மாக்கள் இவ்வளவு இருக்கிறாங்க, நான் உறுதி செய்வேன். வலையர்கள் ஒரு சமூகம் இருக்கு, எங்கேயுமே அவங்க பாவம் காணாத ஒரு சமூகம். அல்லது மேற்கு தமிழகத்துல வந்து அங்கும் நாடார்கள் சமூகம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த இடமும் கிடையாது. அல்ல முத்துராஜா சமூகம் இருக்காங்க, முத்தரையர் சமூகம், இவங்களுக்கெல்லாம் வந்து உரிய இடம் கொடுக்கப்படலை. இப்படி வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரியல் இஷ்யூஸ். பேசுவார் அவர் விஜய்? பேச மாட்டார்ல. அப்போ இது ஒரு விஷயத்த சொல்றேன். அல்லது 21ஆம் நூற்றாண்டுல பல பிரச்சனைகள் வரப்போகுது. இன்னும் ஒரு 20 வருஷத்துல the very human identity will be redefined by AI, artificial intelligence. இது ஒரு பக்கம். நம்ம இங்க சாதிங்கிறதோ இன்னும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம்ங்கிறது ஏஐங்கிறது அடிப்படை மனித இருப்பையே மறுவரையறை செய்கிற போது அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க? அல்லது சமூக நீதிங்கிற வகையில் இன்னைக்கு வந்து நம்ம அடிப்படை கல்வி எல்லோருக்கும் கிடைத்து விட்டது, உயர்கல்வியில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இன்னும் ஒரு 10 வருஷத்திலேயே ஏதோ ஒரு டிஜிட்டல் லாங்குவேஜ் இல்லைன்னா உங்களால வாழவே முடியாது. C+ அல்லது C++ ஏதோ ஒரு, அல்லது பைத்தான், இப்படி ஏதோ ஒரு டிஜிட்டல் லாங்குவேஜ் தெரிஞ்சா தான் இங்க வந்து நீங்க சமூகத்தில் இயங்கவே முடியும். அப்படிங்கிற அளவுக்கு டெக்னாலஜி வரப்போ 90% மக்கள் இந்த டிஜிட்டல் ஈரால இருந்து விலகி இருப்பாங்க. 5-10% பேருக்கு தான் அந்த டிஜிட்டல் அறிவு கிடைக்கும். ஒரு புதிய இல்லாமை ஒன்று உருவாகும், ஒரு புதிய அதிகார படிநிலை என்பது இங்கு உருவாகும். இதை பத்தி ஏதாவது நம்ம புதுசா வந்து பேசுறீங்களா? இதை நான் எப்படி சரி பண்ண போறேன்? கடைசி எல்லை பகுதியில் இருக்கிற, அல்லது கடைசி எல்லைன்னா நான் கடைசி விளிம்பு நிலையில் இருக்கிற அந்த பிள்ளைக்கு கூட இன்றைய இந்த டிஜிட்டல் ஈரால வந்து நான் எப்படி கொண்டு வந்து அதையும் உள்ளடக்க போறேன்? இதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? அப்படி வந்து அவரை மாற்றம், நீங்க ஒரு மாற்றம் உங்களை நாங்க எடுத்துக்கலாம். அப்படி ஒண்ணுமே இல்லையே. ஆனால் தான் இருக்கிற புருஷன்களையே வச்சு ஓட்ட முடியுமா? ஒரு நல்ல தலைவர்களோ நல்ல அமைப்புகளோ வருகின்ற வரை இப்படியே கொஞ்ச நாள் போமே, யாராவது வரட்டும். 2009 ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று இருந்தது. தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையில் ஒரு மாற்று பயண வழியை வரையறுப்பதற்கான வாய்ப்பு இங்கு உண்மையிலேயே இருந்தது. அதை இங்க வந்து வேற வேற கேரக்டர் கொண்டு வந்து இந்திய தமிழக உளவுத்துறைகள் அதை கரெக்டாக செட் பண்ணி விட்டாங்க. அதுவும் சோலி முடிஞ்சு ஏறக்குறைய முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வந்து அந்த விஜயனுடைய எழுச்சிக்கு பின்னால் இருக்கிற அரசியல் உண்மையை நேர்மையோடு நாம் பார்க்கிறோம். அதை திரை மாயை என்று நீங்கள் நிராகரிக்காதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது உண்மையும் கூடங்கிறது என்னோட ஒரு இது. இட் இஸ் அன் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சென்டிமெண்ட். இருக்கின்ற நிறுவப்பட்டு விட்ட அரசியல் மீது அதிருப்தி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. அது வெடிப்பதற்கான ஒரு தருணத்தை எதிர்நோக்குகிறது. அந்த தருணமாக நீங்கள் விஜயனுடைய எழுச்சியை பாருங்கள் என்பது ஒரு அறிவு நேர்மையோடு நான் பார்க்கிறேன். ஆனால் அவரை நிராகரிக்கல. பட் இவர் தான் சரியான தருணமா அப்படின்னா நோ. அது என்னுடைய புரிதலிலும் என்னுடைய ஒரு அரசியலை ஒரு ஐடியலிஸ்டிக், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் redistribution of power to every segment of society, inclusive of everybody, எல்லோரையும் உள்ளடக்குகிற, கரப்ஷன் ஆன மட்டும் குறைவா இருக்கிற, அப்படி பார்க்கிறப்போ அவர் மாற்றமாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துலயே ஒரு புள்ளியிலையும் நம்ம வரும். இது வரைக்கும் அரசியல் களத்தில் மட்டுமே விஜய் அவர்களை பாரதிய ஜனதா வந்து தான் ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்ப மக்கள் கிட்டே அப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்கு. குருமூர்த்தி டிரைவர் அட்வைஸ் கேட்க போறவன் வந்து எப்படிங்க வந்து மக்களுக்கானவனா இருக்க முடியும்? அவன் வன்மம் பிடிச்ச ஒரு வெறி பிடிச்ச ஆள். மண்டம் முழுசுமே இந்த
அதாவது இந்த கூட்டம் அப்படின்னா இவங்களெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணுங்க. அதாவது நாட்டு பற்றுனாலே நாட்டினுடைய பாதி மக்களை வெறுப்பது என்று உங்களுக்கு பொது புத்தியில விதைச்சு அதை அக்செப்ட் பண்ண வச்சவங்கல்ல இல்லையா? எப்படி இங்க வந்து நாட்டில் பாதி மக்களை வெறுப்பது இன்பம்னு கற்றுக் கொடுத்தவர்கள் எப்படி நாட்டுப்பற்றாளர்களா இருக்க முடியும்? நாட்டினுடைய கடைக்கோடி மனிதனையும் 100% மக்களையும் அரவணைத்துக் கொள்கிறவர்கள் தானே உண்மையான நாடுன்னா என்ன? நாடுன்னா மேப்பா? இல்ல நாடுன்னா மலையும் கடலும் அதுவும் உள்ளடக்குனதுதான். பட் அதுவா? நாடு என்றால் மனிதர்கள், குடிமக்கள் என்றால் எல்லா சமூகத்தவர்களும், அது மதம், ஜாதி, பொருளாதார வேறுபாடில் எல்லாவற்றையும் சேர்ந்து உள்ளடக்கிய தொகுப்பு தான் நாடு. இதுல வந்து ஒரு 30-40% பேர் உங்களுக்கு எதிரி இன்னும் மண்டையை கழுவி அவங்கள வெறுக்கிறது உன்னோட கடமை. அவங்கள வெறுக்கிறதா உன்னுடைய மத தர்மம். அவங்கள வெறுக்கிறதா வந்து உண்மையான நாட்டு பற்றுன்னு சொல்லி கொடுத்தவங்க. நீங்க அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்க போறீங்களா? அப்ப உங்களை எப்படி நம்புவாங்க? எப்படிங்க நம்புவாங்க அவங்கள? அதெல்லாம் நம்ம தன்னை அவர் பிட்ரே பண்ணிட்டார். அவ்வளவு. வேற யாருமே இங்க இல்லையா? தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஆலோசனை கேட்கறதுக்கு வேற யாருமே இல்லையான்னு? ஏன் இந்த உங்களுக்கு அப்படி அரசியல்னா இந்த ஒவ்வொரு தடவையும் நீங்க இதுல வந்து பேசுறாங்களே, மணி பேசுறாரு, ரவீந்திரன் துரைசாமி பேசுறாரு, இப்படி எத்தனையோ பேர் பேசத்தானே செய்யறாங்க. அல்ல சன் டிவி குணா இருக்கு. இவங்கெல்லாம் அரசியல் தெரிஞ்சவங்கல்ல. தமிழ்நாட்டு அரசியல் இவங்களை விட என்ன அவருக்கு தெரியுமாமா? இவங்க வெறுப்பு அரசியலின் அடிப்படையில் மட்டுமே சமூகத்தையும் அரசியலையும் பார்த்தவர்கள். அப்ப இவங்களெல்லாம் நீங்க போய் பார்க்கல, அவர்கிட்ட ஆலோசனை கேட்க போறீங்கன்னா நீங்க எப்படி உங்களை நம்புறது? நம்ப முடியுமா? உங்களை நம்ப முடியாதுல்ல. அதே மாதிரி திமுக எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே இப்ப விஜய் அவர்களை ஆதரிச்சு பேசுற மாதிரி தெரியுது. அதை எப்படி பாக்குறாங்க? இயல்பானது தானே. யாராவது ஒருவர் இவர்களை வீழ்த்துவதற்கு வரமாட்டாரான்னு அவங்க எதிர்பார்க்கறது இயல்பு தானே. அதனால வந்து அது ஒன்றும் நம்ம ஆச்சரியமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் பாஜக அதிமுகவுடன் பணிஞ்சு கூட்டணிக்கு போயிட்டாருன்னா, இப்ப அவர் வரும்போது கொள்கை எதிரி பிஜேபினும் தான் முதல்வர் வேட்பாளர் என்றும் சொல்லி வந்தார். இதெல்லாம் சமரசம் பண்ணிட்டு அவங்க கூட கூட்டணி போனா மக்கள் கிட்ட அவருக்கான மரியாதை எப்படி பாக்குறது? இருக்காது. இப்போ அவர் தனியா நின்னார் அப்படின்னா அவருக்கு நீங்க ஒரு பொது ஆதரவுங்கிறது 20% வரைக்கும் போறோம். பட் போலிங்கிறது ஒரு 12% அப்படிதான் நடக்குங்க. அவர் சரியான அமைப்பை கட்டி எழுப்பினார்னா ஒரு 2031 ஒரு ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா வரக்கூடும். பட் அது கூட எனக்கு சந்தேகம் தான். பிகாஸ் இவங்க எல்லாம் ஆர்கனைசேஷனல் ஒர்க்குக்கு பழக்கப்பட்டவங்க கிடையாது. இன்னும் 5 வருஷம் ஆகிற நேரம் இன்னைக்கு இவரை தேடி போற எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் அவங்க ஒரு 25 வயசு 20 இருக்கிற 25 ஆவாங்க, 25 வயசுல 30 வயசு ஆவாங்க. இன்னும் தெளிவுகள் பிறக்கும். நிறைய பேர் கல்யாணம் ஆகிடும், வாழ்க்கையோட யதார்த்தங்கள் நிறைய புரியும், மாறி போயிடுவாங்க. இவருக்கு கொஞ்சம் வயசாகும். அந்த கதாநாயக தன் பிம்பம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, விஜயகாந்த் மாதிரி அளவற்ற சமூக சேவை செய்து வந்தவரும் கிடையாது. விஜயகாந்துடைய மரணத்தில் தான் அவரை நம்ம கண்டுபிடிச்சோம். உண்மையிலே அரசியல் அவர் கண்டுபிடிக்கல. அப்போ அவர் ஒரு 30 வருஷமா தன்னோட வருமானத்தை எல்லாம் வச்சு ரசிகர் மன்றங்கள் ஊடாக சமூக நற்பணிகள் நிறைய செய்திருக்கார். அது நம்ம அவருடைய மரணத்தில் பார்த்தோம். தன்னெழுச்சியாக வந்தது, எங்கேயுமே ஆர்கனைஸ் ஆகி வரல. அப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு உங்களுக்கு இருந்திருக்கணும், அல்லது இனிமேல் அது இருக்கணும். அப்படியெல்லாம் இல்லாமல் வந்து நீங்கள் எப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவாக மாறுவீங்கன்னாலும் அந்த 12% நீங்கள் ஏடிஎம்கேயோட போயோ பிஜேபியோட போய் சேர்ந்தீங்கன்னா உறுதியாக ஒரு 4% அது குறைஞ்சிடும். அந்த போலிங் நடக்காது, நிச்சயமாக நடக்காது. ஒருவேளை விஜய் அவர்கள் கூட்டணி போனால் திமுக வெர்சஸ் அதர்ஸ்ன்னு இருக்குமா, இல்ல வேற மாதிரி ஏதாவது களம் காணப்படுமா? இல்ல, திமுக கூட்டணி வெர்சஸ் அதர்ஸ் அப்படிதான் வரும் தேர்தலில் ஆன்டி பிஜேபி அந்த சென்டிமெண்ட் ஒர்க் ஆகுமா? இல்ல, அது பார்லிமெண்ட்ல தான் வெலாசிட்டி ஹையா இருக்கும். பாராளுமன்ற தேர்தலில் தான் எப்படியாவது மாத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டி இருக்கும். சட்டப்பேரவை தேர்தலுங்கிறது தொகுதிக்கு தொகுதி இந்த முறை மாறுபடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு வெலாசிட்டியை பொதுவாக கொண்டு வர்றது, ஒரு ஆன்டி பிஜேபி வெலாசிட்டியை கொண்டு வர்றது சிறுபான்மை சமயத்தவர்களினுடைய ஒருங்கிணைவும் தலித் சமூகத்தவர்களினுடைய ஒரு ஒருங்கிணைவும் இது தான் கொண்டு வரும். பட் இந்த தேர்தலில் என்ன ஆகும் அப்படின்னா, இஸ்லாமிய சமூகம் கடந்த முறை 90% வந்து வாக்களித்தது முழுமையாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். சட்டப்பேரவையிலும் வாக்களித்தது, பாராளுமன்றத்திலும் வாக்களித்தது. அதே போலத்தான் இஸ்லாமிய சமூகம் இந்த முறையும் வாக்களிக்கும். அதில் மாற்றம் இருக்காது. 90% பேர் வாக்களிக்க வருவாங்க. வாக்களிக்கிறவங்க ஏறக்குறைய முழுமையாக திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. கிறிஸ்தவ சமூகம் கடந்த முறை அதே போல ஒரு 85% அணி திரண்டு வாக்களிச்சது. ஏடிஎம்கே பிஜேபி அந்த கூட்டணி வச்சது ஏத்துக்கல, வரவே கூடாதுன்னு வாக்களிச்சாங்க. இந்த இடம் வெலாசிட்டி குறையும், வெலாசிட்டி கட்டாயம் குறையும். விஜய் நின்னார்னா விஜய் பக்கம் ஒரு 20% அந்த பக்கம்
போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குப்பதிவும் கட்டாயம் குறையும். ஸோ அதில் அது காரணம் என்னன்னா பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன் தான் டிஎம்கே கொடுத்துருக்குது. அந்த சமூகத்துக்காக எதையுமே அது பண்ணலை. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்தவர்களினுடைய கல்வி நிறுவனங்கள். இப்போ கல்வி நிறுவனங்களை வெறும் ஏதோ அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள்னு கூட பார்க்கல. இப்போ இன்னைக்கு இருக்கிற பள்ளி கல்வித்துறைங்கிறது தனியார் பள்ளிகளை போலத்தான் இவங்களையும் பார்க்குறாங்க. எங்களை பொறுத்தவரையில் அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள். ஸோ கிறிஸ்தவர்கள் நடத்தி வந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் வந்து தனியார் பள்ளிகள் தான். அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 12,000 போஸ்ட் சரண்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்து கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள்ங்கிறது வெறும் ஏதோ ஒரு அரசு உதவி பெறும், இன்னைக்கு அரசினுடைய கஜானாவிலிருந்து கொஞ்சம் பணம் பெறுகிற கல்வி நிறுவனங்கள் அல்ல. அது வந்து ஏறக்குறைய ஒரு 150 வருஷமா இந்த நிலத்தில் சமூக நீதிக்காக கடைநிலை மக்களுக்கும் கல்வியை கொண்டு சென்று எல்லா சமூகத்தவர்களுக்கும் கல்வியை கொண்டு சென்று அறிவை ஜனநாயகப்படுத்திய ஒரு மிகப்பெரிய சமூக நிறுவனம். ஸோ அந்த நிறுவனங்கள் தேய்ந்து விடக்கூடாது, அவை இன்னும் நீடிக்க வேண்டும். அவர்களோடு இணைந்து உரையாடி எளிய ஏழை மக்களுக்கு இன்னும் அவர்கள் பயனுள்ளவர்களாக இருக்கிறபடி ஆக்குவது எப்படி? அப்படி செய்திருந்தால்தான் நீங்க பொலிட்டிக்கல் கன்ஸ்டிட்யூன்சியா நீங்க அவங்கள உருவாக்க முடியும். அப்படி நீங்க பண்ணவே இல்லை. அப்படி பண்ணாத போது உள்ளுக்குள்ள வந்து நிறைய அதிருப்தி இன்னைக்கு வந்துருச்சு. தலைவர்களாக இருக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள், என்னை போன்றவர்கள் கூட நானே கேட்கிறேன் வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கையும் ஒரு கட்சிக்கு கொடுக்கிறீர்கள் என்றால் என்ன திருப்பி கொடுக்க போகிறீங்கன்னா கேளுங்க, கேட்காம கொடுக்காதீங்க. நீங்க தைரியமா இந்த எலெக்ஷன்ல வந்து என்ன கொடுப்பீங்க? நீங்க பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காக உங்களுக்கு யாரேனும் சங்கடம் தர வந்தால் அந்த இடத்துல காவல்துறையோ ஒரு ரெவென்யூ நிர்வாகமோ பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்கிறபடி பார்த்துக் கொள்கிறீர்கள். ஹேட்ஸ் ஆஃப், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் அது மட்டும் கிடையாது. அந்த சமூகத்தினுடைய நீண்ட கால பயணத்திற்கான சில தேவைகள் இருக்கின்றன. அதில் உண்மையிலேயே இந்த கிறிஸ்தவ சமூகத்திற்கு கல்வித்துறை மீதும் நிதித்துறை தான் உள்ள இருந்து இதெல்லாம் சூட்சுமங்கள் பண்ணி எங்கே எப்படி வெட்டி இவங்களை வந்து இரலவெண்டா மாத்துறது. இதை பொதுவெளியில் பேசாமல் இருக்கிறது காரணம் சங்கடங்கள் உருவாக்க வேணாமே அப்படின்னு யாரும் பேசாமல் இருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இன்னைக்கு நிறைய அது பேசப்படுது. அதை இவங்க சரி பண்ணலைன்னா அதுக்கான அரசியல் விலையையும் இவர்கள் உறுதியாக கொடுப்பார்கள் அப்படிங்கிற. அதனால வந்து அந்த ஒரு வெலாசிட்டியோட இந்த எலெக்ஷன்ல வேலை செய்ய மாட்டாங்க. அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி கொஞ்சம் பெண்கள் வாக்கு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு வந்ததுன்னு வச்சு கன்சாலிடேட் ஆகிட்டு வந்தது. பெண்கள் நேரடியாக ஒரு 1000 ரூபாய் போகிறது, பேருந்துகளில் பயணம் எல்லாம் வந்தது. பட் இது வந்து கெமிஸ்ட்ரியாக தான் ஆனது வரை நீங்கள் கன்சாலிடேட்டட் ஓட் பேங்காக மாறல. தேர்ஃபோர் அந்த கெமிஸ்ட்ரி எப்போ வேணாலும் வந்து ஃபிளிக்கர் ஆகும். இப்போ விஜய் இஷ்யூனாலேயோ இதை மாதிரி இன்னும் 2 பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அந்த கெமிஸ்ட்ரி வந்து அப்படியே டிசால்வ் ஆகிடும். தட்ஸ் வை டிஎம்கே ஹாஸ் டு பி மோர் கேர்ஃபுல். திமுக வந்து கவனமாக இருக்குன்னு சொல்றதுக்கு அதான் காரணம். இறுதியாக ஒரு கேள்வி பாரு, திமுக விஜயன் வந்தாலும் பாஜகவை நம்ப முடியாது, பாஜக தமிழ்நாட்டை கைப்பற்ற என்ன வேணா செய்வாங்க அப்படின்னு பாக்குறாங்க. இது எப்படி ஃபாதர் கையாளணும்? அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வருது. ஏன் குறையுதுன்னா பாஜக நல்லவர்கள்னு நம்புறவங்க யாரும் இல்ல. நீங்க இப்படி சொல்லியே எவ்வளவு நாளுக்கு கதையை ஓட்டுவீங்கிற அந்த கேள்வி வருது இல்ல. இந்த பூச்சாண்டியை காட்டியே எவ்வளவு காலம் நீங்க ஓட்ட முடியும்? அப்படி ஓட்ட முடியாது. அந்த இடத்துக்கு தமிழ்நாடு ஒரு பல சமூகங்கள், அறிவு சமூகங்கள், இந்த மாதிரி சமூக அரசியல் தொகுப்புகள் அந்த நிலைப்பாட்டுக்கு வரதுனால வந்து பிஜேபி மட்டுமே பிரச்சனை, எனவே அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் என்ன வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்க தயாருங்கிற நிலையிலிருந்து கொஞ்சமாக நகரத் தொடங்குவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை கொஞ்சம் நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.